நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார், வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்பாரு. நிறைய எதிர்கட்சிக்காரங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் சரியான கோட்பாடு அப்படின்னு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது பொதுமக்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த கட்சி தோத்துட்டுது அப்படின்னா யாரும் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்களோ, குடும்பத்தோட எதுவும் பண்ணிக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்குது. அதுதான் இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா கிருபாகரன் அவரை பத்திரிகையாளர்கள்ட்ட பேச வச்சிருக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இளம் தலைமுறையினர் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மனப்பான்மைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு தீர்வு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் சரி, பெரிய பெரிய சினிமா நடிகர்களும் சரி, தங்களுடைய ரசிகர்களை, தங்களுடைய தொண்டர்களை நீங்க எந்த தவறான முடிவும் எடுத்துறாதங்க. ஜஸ்ட் இது ஒரு தேர்தல், வெற்றி தோல்விலாம் அதுக்கு அப்பாற்பட்டது. உங்க வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம், உங்க குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு அந்த கட்சி தலைவர்கள்லாம் சொல்லுவாங்களா என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனா சீமானண்ணன் ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருக்காரு, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி. ஜெயிச்சோம்னா கொண்டாடுவோம், தோத்துட்டோமா எதுல தவறு பண்ணணும், எப்படி தோத்தோம் அப்படிங்கிறத நம்ம பயிற்சி எடுத்து அடுத்த தேர்தலில் செயல்படுத்தும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சினிமா படம் நீங்க ஆவலா எதிர்பார்த்து ஃப்ளாப் ஆகிடுது அப்படின்னா நீங்க எப்படி ஒரு நாள் அதை கடந்து போறீங்களோ, அதே மாதிரிதான் இந்த தேர்தலில் நீங்க விரும்பக்கூடிய கட்சி, நீங்க விரும்பக்கூடிய தலைவர்கள் தோத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அதை கடந்து போயிருங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு வேற விபரீதமான முடிவுகள் எதுவும் எடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு சரியான கருத்து தான். சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களையும் சரி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சரி, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. நீங்க குடும்பமா ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கீங்க, அந்த மனநிலைமையில இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிடுங்க.